இன்னைக்கு ரெசிபி கத்திரிக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் 1 டீஸ்பூன், வெந்தயம் செவந்ததும் 250 கிராம் கத்திரிக்காய் நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன், 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கத்திரிக்காவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினோன்னே நம்ம வேக வச்ச 100 கிராம் துவரம் பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு குலைவாக வேக வச்சுருக்கணும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த சாம்பாருக்குமே காயோடு சேர்த்து பருப்பும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வந்துடும், அதனால் அதிகப்படியான நேரம் நம்ம அதை வதக்கணும்னு தேவையில்லை. பருப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கத்திரிக்காவை நல்லா பருப்போடு சேர்த்து வேக வச்சிடலாம். பருப்பு தண்ணியும் கத்திரிக்காவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 15 மினிட்ஸ் சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.